அனைவருக்கும் வணக்கம். மரங்கள் கூட இலைகளை இழந்து தான் தன்னை புதுப்பிக்கும். அதுபோல தான் கஷ்டங்கள் வந்தால் தான் வாழ்க்கை புதுப்பிக்குங்கிறத உணர்ந்த கடகராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜோதிட ரீதியாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியும் நினச்சதெல்லாம் நிறைவேறுமா, அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா, தொழில் வியாபார ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்கு, குடும்பம் குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இத்தனை காலமாக அந்த ராசிக்கு குரு பகவான் ஒளிஞ்சு விளையாடினார். இனிமேல் உங்கள் ராசிக்குள்ள தன் பார்வையால் ஜாலங்கள் செய்ய போகிறாரு. பார்த்துக்கிட்டே இருங்க. சமூகத்தில் உயர்ந்தவங்க மத்தியில் புதியதொரு மரியாதையும் வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சீரான நிலை காணப்படும். அதையும் விட குழந்தைகள் வாழ்க்கையில் மேஜிக் போல் நன்மைகள்லாம் நடைபெற ஆரம்பித்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த போகுது. ஆயுள் அபிவிருத்தியாக போகுது. தந்தை வழி சார்ந்த உறவினர்களால் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை உங்ககிட்ட கேட்டு பெற வருவாங்க. நேரம் காலம் பார்க்காம உழைக்க வேண்டி வருங்க. சக ஊழியர்களிடம் உங்கள் வேலைகளை ஒப்படைக்காதீங்க. ஆண்டின் பிற்பகுதியில் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்துக்குவாங்க. எதிர்பார்த்து காத்திருந்த சலுகைகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குங்க. சக வியாபாரிகளால் ஏற்படும் மறைமுக தொல்லைகளை நீங்கள் கண்டிப்பாக முறியடிப்பீங்க. குடும்பத்தினர் அனுசரணையாக இருப்பாங்க. அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் அரசு தனியார் துறையில் உள்ளவங்களும் இதுவரைக்கும் இருந்த ஆடம்பர செலவினங்களை தவிர்த்து தங்களின் குடும்பத்தினர் மகிழ்ச்சிக்காக சுபமங்கல செலவுகளை செய்யும் வாய்ப்பு உருவாகும். தொழிலதிபர்கள் ஊழியர்களின் மிகுந்த ஒத்துழைப்பை பெற்று உற்பத்தியிலும் விற்பனையிலும் தகுந்த மேன்மை பெறுவாங்க. தொழில் மேன்மைக்காக நிறுவன இட விஸ்தரிப்பு, புதிய கிளை துவக்கம் போன்ற நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. புது வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு கூடி வருது. வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டாகியிருக்கு. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். பெண்கள் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று நிறைவான பொருளாதாரம் பெறுவாங்க. திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு சரியான வரன் அமையும். மாணவர்கள் தகுதியான பணிகளை செய்யும் சிறந்த வாய்ப்பெல்லாம் பெற போகிறாங்க. தேவையான பொருளாதார வசதிகள்லாம் தன்னிறைவாக உங்களுக்கு கிடைக்க போகுது. மற்றவங்க பாராட்டும் விதமாக உங்கள் செயல்பாடுகள்லாம் இருக்கும். ஆண்டின் பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு தெரியும். பிள்ளைகள் வழியில் நன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை தான் காணப்படுங்க. எதிர்பார்த்த சலுகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பணிகளில் சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்கள் ஆலோசனைகளை அதிகாரிகள் ஏற்றுக்குவாங்க. சிலருக்கு விரும்பிய இடத்துக்கு மாறுதல் கிடைக்கவும் வாய்ப்பு ஏற்படும். மேலும் இந்த வருடம் முன்னளவுக்கு கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்குங்க. எதிர்பார்த்த பண வசதியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள்லாம் நீங்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும். விருந்து நிகழ்ச்சிகளில் உறவினர்கள் வருகை அதிகரிக்கும். வீட்டில் மகிழ்ச்சி கலக்கட்டும். உங்கள் பழைய பொறுமைகள்லாம் நல்ல பலன் இப்போ கிடைக்க போகுது. மற்றவங்களை எந்த அளவுக்கு நம்பலான்னு புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் நடந்துக்கோங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்குங்க. பங்குதாரர்களின் அனுபவம் பயனுள்ளதாக இருக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுறத நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கணும். சக வியாபாரிகளால் ஏற்படும் போட்டிகளை நீங்கள் கண்டிப்பாக சமாளிச்சிருவீங்க. பெண்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க. தந்தையின் வாழ்க்கையில் தடை தாமதங்கள் நிகழ்ந்தாலும் பரிகாரம் மூலமாக சரியாயிரும். இந்த வருஷம் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். எதிர்பார்த்த பண வரத்து இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான செலவுகள்லாம் கூடுதலாக இருக்கும். போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிச்சுமை குறைஞ்சு காணப்படுவாங்க. வேலையில் திறமைக்கு பாராட்டு கிடைக்குங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த நோயெலாம் நீங்கள் போகுது. அவர்களது நலனில் நீங்கள் நிறையவே அக்கறை காட்டுவீங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு ஓரிரு நாள்லலாம் சுமூகமாயிரும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். இடையூறுகள்லாம் ஏற்பட்டாலும் கூட முயற்சிகளை நீங்கள் அதிகரிக்கிறதன் மூலமாக அதை நீங்கள் முறியடிச்சிருவீங்க. அலுவலகத்தில் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பணிகளில் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க. அதிகாரிகள்லாம் அனுசரணையாக நடந்துக்குவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வும் விரும்பிய இடத்துக்கு மாறுதலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த வருஷம் திருமணமானவங்களுக்கு புத்திர பேர் கிடைக்கும். வயது வந்த புத்திரர்கள் உள்ளவர்களுக்கு நல்ல உதவிகளும் கிடைக்க பெறுவாங்க. கண்டகசனி நடக்கிறதால புகைப்பிடிக்கிறது, மது குடிக்கிறது போன்ற நச்சுத்தன்மை பொருந்தியவற்றை உபயோகப்படுத்துறது கூடாது.
தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஆயுள் அபிவிருத்தி அடைவதற்கான வகையில் கிரகங்கள்லாம் செயல்பட இருக்கிறதால அதுக்கேற்ற மாதிரி பழக்க வழக்கங்களை அமைச்சுக்கிறது நல்லது. வருடத்தின் பிற்பகுதியில் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்குங்க. வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள்லாம் அனுகூலமாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவியெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாகவே கிடைக்கும். சக வியாபாரிகளால் ஏற்படும் போட்டிகளை நீங்கள் கண்டிப்பாக சமாளிப்பீங்க. பெண்களுக்கு மகிழ்ச்சியான வருஷமாக இது இருக்க போகுது. தேவையான பணம் இருக்கிறதால செலவுகளெல்லாம் சமாளிச்சிருவீங்க. உத்தியோகஸ்தர்கள், துறை சார்ந்த பணியாளர்களிடம் நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்கு மாறி உங்கள் செயலில் கனிவான தன்மை நிறைஞ்சிருக்கும். இதனால் நல்ல பேர் பெறுவதோட ஊழியர்களின் எதிர்பாராத உதவிகளும் நெருக்கமும் உங்கள் மனசை மகிழ்ச்சி கொள்ள செய்யும். வியாபாரிகள் பொருட்களை குத்தகை முறையில் வியாபாரம் செய்வாங்க. அதிக லாபம் பெறுவாங்க. தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பெண்களுக்கு சீரான வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்போது குழப்பமான மனநிலையும் இருக்கும். உறவினர்கள் வருகை உற்சாகம் தருவதாக இருக்கும். வேலைக்கு போகும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் முழுசாக கிடைக்கல அப்படின்னாலோ ஓரளவுக்கு கிடைக்கிறது மகிழ்ச்சி தரும். எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும். அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு மனசில் லேசான சோர்வை உண்டாக்கினாலும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மாணவர்கள் தங்கள் படிப்பில் தகுந்த கவனம் செலுத்தி முதல் தர மாணவராக தேர்ச்சி பெறுவாங்க. சக மாணவர்களின் பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உதவும் வழியில் இவங்க செயல்படுவாங்க. தேவையான பொருளாதாரம் கிடைக்க பெற்று தகுதியான செலவுகளை செய்து நல்ல பேர் பெறுவாங்க. பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் பேசுறது நல்லதுங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீரும். உங்களுடைய காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து திருப்தி தரும். மனக்குழப்பம் நீங்கும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படும். வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. கவலை வேண்டாம். நீண்ட நாட்களாக சந்திக்க நினச்ச முடியாமல் போன நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துறதால பிரச்சனை எதுவும் இருக்காது. சக பணியாளர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். மாணவர்கள் பாடங்களை படிக்கணுமேங்கிற கவலை ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் குறையும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பொதுவாக சாமர்த்தியமாக பேசி காரியத்தெல்லாம் வெற்றி செஞ்சு முடிப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க. கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள்லாம் குறையும். எடுக்கும் காரியங்களில் அனைத்திலுமே சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றி மேல வெற்றிகளை நீங்கள் பெறுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவிகளாம் கிடைக்கும். இருந்தாலும் நிறைய உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் என்ன சந்தோஷமாக ஈடுபாட்டோடு உழைப்பீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் நீங்கள் போகுது. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. புதிய முயற்சிகள்லாம் வெற்றிகரமாக நிறைவேற போகுது. மேலும் வருஷம் முழுவதும் சனி பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். 2/6/2026 முதல் ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பார். 5/12/2026 முதல் ராசிக்குள் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் நின்று பலன் தருவாங்க. கவலைப்படுவதற்கே பிறந்தவங்க கடகராசிக்காரங்க. அவங்களுக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் கற்பனை பயத்தால் கவலையை அதிகரித்து கொள்ளும் இயல்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இப்போது ஜென்மராசிக்குள்ளே நுழையும் குரு பகவான் கேது பகவானும் என்ன பலன் வழங்குவாங்கன்னு கற்பனை பயம் இவங்களுக்கு வர துவங்கும். ஜென்மராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் கௌரவம், புகழ், அந்தஸ்தும் உயரும். ஆயுள் பயம் விலகும். நல்ல பழக்க வழக்கம் உண்டாகும். நன்மை தீமையை பகுத்தாயும் திறன் மேம்படும். உடலும் மனமும் புத்துணர்வு அடையும். ஆன்ம வளம் பெருகும். தொழில் வளம் பெருகும். கூட்டு தொழிலில் நிலவிய சண்டை சச்சரவுகள்லாம் விலகும். சோதனைகள் சாதனைகளாக மாறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் புரிகிறவங்களுக்கு தொழில் தொடர்பான வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கும். தொழிலில் எதிரிகள்லாம் விலகுவாங்க. தொழில் தொடர்பாக மனசில் இருந்த இனம் புரியாத பயம் விலகி எதையும் சமாளிக்கும் மனதைரியம் பெறும். இதுவரைக்கும் நல்ல உத்தியோகம் இல்லாமல் மன உளைச்சலை சந்தித்தவங்களுக்கு நிம்மதியான மனநிறைவான வேலை கிடைக்கும். ஏற்கனவே நல்ல வேலையில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுன்னு சிறப்பான உயர்வு உண்டாகும். புத்திர பிராப்தம் உண்டாகும். வயோதிகர்களுக்கு பேரன் பேத்தியை பார்க்கும் யோகமான நேரம் இந்த வருஷம். குடும்பத்தோட உல்லாசமாக சுற்றுலா போயிட்டு வருவீங்க. அரசியல்வாதிகள் கருத்து ஒற்றுமை அதிகமாகும். குருவின் பார்வை சுபமானதுங்க. பார்க்கும் இடத்தை விருத்தி செய்வார். ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த பயமெல்லாம் அகலப்போகுது. படுக்கையில் இருந்தவர்களுக்கு கூட நாட்பட்ட வியாதிகளின் தன்மை புரியும். நோயை வெல்ல முடியுங்கிற மனதைரியம் கூடும். எந்த முறை வைத்தியம் சிறந்ததுன்னு புரியும். அறுவை சிகிச்சை வரை போன நோய் கூட வந்த சுவடு தெரியாமல் போயிடும். குடிப்பழக்கம், போதைக்கு அடிமையானவங்க கூட மருந்து உதவியால் சீராக வாய்ப்பு இருக்குது.
காலத்தால் அவமானப்படுத்திய வழக்குகள்ல இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. கோச்சார கிரகங்களால் கல்விக்கு எந்த தடையுமே இருக்காதுங்க. படிக்கும் ஆர்வம் கூடும். உயர்கல்விக்கு தேவையான கடன் உதவி வங்கிகள் மூலமாக கிடைக்கும். ஆரோக்கிய கேடு வத்தியத்தில் சீராகும். ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வர, புனித நீராடல், புனித தல யாத்திரை செய்து வர வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மேலும் தடைப்பட்ட திருமணம் ஜூன் மாதத்துக்கு மேலே நடைபெறுங்க. பொருத்தமான ஜாதகம் வந்து மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்கும். இதுவரைக்கும் ஏதாவது காரணம் கூறி திருமணத்தை தள்ளியவங்க கூட திருமணத்துக்கு ஒத்துக்குவாங்க. முதல் திருமணம் தோல்வியில் முடிஞ்ச சிலருக்கு இரண்டாவது திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டாகிருக்கு. பொருளாதாரத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா விரும்பிய வாழ்வியல் மாற்றம் ஏற்பட போகுதுங்க. குடும்ப தோஷமெல்லாம் விலக போகுது. முக்கிய கிரகங்களின் பயிற்சி ஆகிறதால பல மாற்றங்கள் உண்டாக போகுது. நிதி நிலையில் சாதகமான மாற்றம் உண்டு. பொன் பொருள் பற்று அதிகரிக்கும். ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை அதிகரிக்கும். வரவு அதிகரித்து செலவு குறையும். கடன் தொல்லை குறையும். திட்டமிட்ட செயல்பாட்டால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பங்கு சந்தை முதலீடுகள் லாபத்தை பெற்றுத்தரும். தொழில் உத்தியோக அனுகூலம் உண்டாகும். பற்றாக்குறை பட்ஜெட் ஆகலும். அடமான நகைகள்லாம் மீண்டும் மீட்டுட்டு வருவீங்க. 8ஆம் இடத்துக்கு ராகு நுழைந்த பிறகு அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களான ரேஸ், பங்கு சந்தை, லாட்ரி, கடனை உற்பத்தி செய்யுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள்லாம் ஈடேறும் வருஷங்க இது. மழை போல துயரம் வந்தாலும் பனி போல நீங்கிரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். பதவியில் நிலவிய குளறுபடிகள்லாம் நீங்க போகுது. வேலை மாற்றத்துக்கான விருப்பம் நிறைவேறுங்க. விவாகரத்து வரை போன குடும்ப விஷயம் சீராகும். கணவன் மனைவி அந்யோன்யம் கூடும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல குணம் தெரியும். குடும்பத்தில் பிறரின் தலையீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இப்போ அகலும். வீடு வாகன யோகம் உண்டாகும். அலுவலகத்தில் விண்ணப்பித்த கடன்கள்லாம் கிடைக்கும். கற்பனை கவலைகளை தவிர்த்துட்டு யதார்த்தமாக வாழ பழகுங்க. மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி உண்டாக்கும் வருடம். திரிகோணங்கள் பலம் பெறுவதால் தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நடந்து முடியும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அசையும் அசைய சொத்துக்களின் சேர்க்கை அதிகரிக்கும். பல புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு வீடு மாற்றம் பற்றிய சிந்தனைகள்லாம் மேலோங்கும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். மூளை பலமே மூலதனம்னு திட்டமிட்டு செயல்பட்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டு வியாபார தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அகலும். விரும்பிய கடன் தொகை கிடைக்கும். சிலர் மனமாற்றத்துக்கு குறுகிய காலம் வெளியூர் வெளிநாட்டில் வசிக்கும் மகன் அல்லது மகள் வீட்டுக்கு போயிட்டு வரலாம். வேலை பளு மிகுதியாகுங்க. ஆரோக்கிய கேடு சீராகும். மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான வருடமாக அமைய போகுது. குடும்பத்தில் சுப விசேஷங்கள்லாம் நடைபெறும். பணப்பற்றாக்குறை அகலும். உற்றார் உறவினர் குடும்ப நண்பர்களின் அனுசரணை அதிகமாகும். அரசாங்க உதவிகள்லாம் தேவைகளை நிறைவேற்றும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். பெரிய முதலீடுகளில் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பும் தொழில் துவங்கும் அமைப்பும் உண்டாகும். வராக்கடன்கள்லாம் வசூலாகும். நிலுவையில் உள்ள சம்பள பாக்கைகள்லாம் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்களின் ஆதரவும் வருகையும் மகிழ்ச்சி தரும். ஆரோக்கிய கேட்டால விடுப்பில் இருந்தவங்க மீண்டும் பணிக்கு செல்லும் வகையில் உடல் நலம் சீராகும். பிற இனத்தவர் மற்றும் மதத்தினரால் நன்மைகள் உண்டாகும். இளம் வயதினர் காதல் வயப்படுவாங்க. குடும்ப உறுப்பினர்கள் வாக்குவாதத்தை தவிர்த்து மன அமைதியை தக்க வச்சு கொள்வது நல்லது. பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. விவசாயிகளுக்கு அரசின் ஆதரவு உண்டாகும். மேலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் வருஷம் இது. அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டமும் ஒருங்கே கை கொடுக்கும் காலம். எடுத்த முயற்சியில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறும் ஆற்றல் உண்டாகும். உங்களின் பெயர் புகழ் உயரும். தொழில் போட்டி, பொறாமை, மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். உத்தியோகஸ்தர்களுக்கு கௌரவமான பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல் பிரமுகர்கள், ஆசிரியர்கள், ஆலோசகர்கள், நிர்வாகிகள், ஜோதிடர்கள், பத்திரிகையாளர்கள் சாதகமான பலன் பெறுவாங்க. வீடு கட்டும் பணி துரிதமடையும். ஆரோக்கிய குறைபாடு அகலும். மருத்துவ செலவு குறையும். சகோதர சகோதரிகளின் அன்பும் பாசமும் சந்திப்பும் மனசில் உற்சாகத்தை அதிகரிக்கும். காரிய தடைகள் மற்றும் துரதிர்ஷ்டங்கள்லாம் விலகும். அரசியல் பிரமுகர்கள் கட்சியையும் தொண்டர்களையும் தமது கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம். மனம், வாக்கு ரெண்டையுமே கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. மேலும் பரிகாரமாக நீங்கள் ஜென்ம குருவால் மேன்மையான பலன்களை அடைய வியாழக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 6 மணிக்குள் குபேரலட்சுமி வழிபட நல்ல பலன்கள் ரெட்டிப்பாகும். மேலும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடும் கற்பக விநாயகருக்கு தேங்காய் உடைத்து வழிபாடும் மேற்கொள்ளுங்க. நோய் நொடிகள் இல்லாமல் நன்மைகள் நடந்தேறும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.